அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மகிழ்ச்சியான தருணங்களை பரிசளிக்க காத்திருக்கின்ற, புத்துணர்ச்சியோடு புலந்திருக்கின்ற 2022ஆம் ஆண்டு. இந்த புத்தாண்டை வரவேற்கின்ற முதல் நாளில் இந்த ஆண்டிற்கான முதலாவது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆண்டானது தங்களுடைய கனவுகளை நோக்கி பல்வேறு முயற்சிகளோடு பயணித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் தம்முடைய முயற்சிகளுக்கான ஊக்குவிப்பாக வெற்றிகள் வந்து குவியவும், தாம் கடந்து போகின்ற தம்முடைய வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் ரசித்து ஒரு இனிமையான தருணமாக கடப்பதற்கு தேவையான தேக ஆரோக்கியத்தையும் தந்து மகிழ்ச்சியானதும் மனநிறைவும் கொண்டதுமான ஒரு ஆண்டாக அமைவதற்கு வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது கடந்த ஆண்டுகளிலே நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த அறிவை வளப்படுத்துவதற்கு தேவையான பல விடயங்களை, அதாவது நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு, நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் பற்றிய வழிகாட்டல், நாளாந்த வாழ்விலே ஒரு நோய் வராமல் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன ஆரோக்கியம் சார்ந்த பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களை பகிர்ந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த வருடம் கூட புதுப்பொலிவோடு நம்முடைய இந்த சமூகத்தில் நோய் பற்றிய விழிப்புணர்வும் அதிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன முன்னாயத்தங்கள் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் மக்களுக்கு அறிவூட்டும் விதத்தில் பல்வேறு பயனுள்ள தலைப்புகளோடு தான் பயணிக்க இருக்கின்றது. இன்றும் பார்த்தோமானால் நாங்கள் இதுவரைக்கும் பல நோய்களை பற்றியும் பல்வேறு விழிப்புணர்வு சார்ந்த விடயங்களையும் பற்றி கதைத்திருப்போம். ஆனால் இது புது வருடம் புலந்திருந்த நாள் இல்லையா? இந்த புது வருடம் குறித்து எங்களுக்கு பல திட்டங்கள் இருக்கும். ஒரு திட்டம் குறித்து இருக்கின்ற போது ஆரோக்கியம் சார்ந்த திட்டமும் அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுதான் மகிழ்ச்சிக்கு ஒரு அடிப்படையான விடயமாகவே அமைகின்றது. எனவே நோய்கள் என்பது வரும் முன்பு காக்கக்கூடிய விடயமாக இருக்குமாயின் அதை நாங்கள் செய்தோமானால் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எனவே வருமுன் காத்தல் சிறந்தது என்பதற்கு அடிப்படையில் நாங்களும் நோய்கள் வராமல் நாளாந்து எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு சுமூகமாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்ற முடியும். அதுவும் இந்த காலகட்டத்தை பார்த்தோமானால் நாம் அனைவரும் கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி பல்வேறு நாடுகளின் முடக்கங்களுக்கு அடிப்படையிலே எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய வேலைகளை பிற்போட்டு கொண்டு எங்களுடைய வேலைகளுக்கு தடைகளை சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. தொடர்ச்சியாக துணிகரமாக நாங்கள் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். அதுவும் எங்களை இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொண்டு நாங்கள் முன்னோக்கி பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே அதற்கு நமக்கு பல்வேறு விடயங்கள் பற்றிய விழிப்புணர்வு நிச்சயம் அவசியமாக இருக்கின்றது. இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சி கூட நோய்களை பற்றி கதைக்காது, எம்மை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான பல விடயங்களை பற்றி தான் உங்களிடத்தில் அறிவினை வளர்க்க உள்ளது. எனவே தொடர்ச்சியாக ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இன்றும் எங்களோடு இணைந்து எமக்கிருக்கின்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வினை வழங்க இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பொது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த வார அதாவது இந்த ஆண்டினுடைய முதலாவது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதோட இந்த சுயாதீன தொலைக்காட்சி நிலையத்தில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள், குறிப்பாக வசந்தம் தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, வசந்தம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள், இந்த நாட்டின் சகல மக்களுக்கும் இந்த புது வருடம் நல்ல ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னதே போன்று சுபிட்சமான ஒரு வாழ்க்கை தான் எங்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதற்கு சில விடயங்களை நாங்கள் முன்னாயத்தமாகவே செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்றுதான் வருமுன் காத்தல் சிறந்ததாக இருக்கின்றது. நோய்களுக்கும் அது மிகச்சிறப்பாக பொருந்தும். எனவே நாளாந்த வாழ்வில் நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களாக இருக்கட்டும், முன்னாயத்தங்களாக இருக்கட்டும், எங்களுடைய ஆரோக்கிய வாழ்விற்கு பெரிதும் பங்களிப்பு செய்வதாக அமையும். எனவே நாங்கள் இன்றைக்கு எந்த விதமான முன்னாயத்தம் பற்றி இந்த நிகழ்ச்சியிலே மக்களுக்கு அறிவிட்டு இருக்கிறோம்? உலக சுகாதார நிறுவனத்தின் டெஃபினிஷனின் படி, வரவிலக்கணத்தின் படி, இந்த ஹெல்த் என்கின்றது ஆரோக்கியமானது உடல், உள, சமூக அண்ட் ஆன்மீக வளம் என்றுதான் வரும். ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் எல்லா அந்த தொகுதியையும் ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்ட உடல், அவருடைய உள்ளம், அவரோட சேர்ந்த சமூகம், அவரோட சேர்ந்த அந்த ஆன்மீக சுற்றம், அவருடைய பேக்ரவுண்ட், இந்த நான்கையும் அவர் எப்படி ஆரோக்கியமாக சமநிலையில் வைத்திருக்கிறாரோ அதில் தான் அவர்கிட்ட வெற்றி இருக்குது. ஆரோக்கியமான வாழ்வுன்னு தனியாக உடலில் மட்டும் வரக்கூடிய உபாதைகளை நாங்கள் ட்ரீட் பண்ணி பிரயோசனம் இல்லை. ஆனபடியாக இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு என்னென்னத்தை கடைபிடித்தால் நாங்கள்
வரக்கூடிய பிரச்சனை தவிர்க்கலாம்னு பார்க்குறது இந்த நல்ல ஒரு நாளில் நல்லா இருக்குமா நான் நினைக்கிறேன். அதிலையும் குறிப்பாக நான் ஒரு சத்து சிகிச்சை நிபுணர் என்ற முறையில் சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டில் தான் நான் யோசிக்க முடியும். அப்போ சத்து சிகிச்சை சம்பந்தமான பிரச்சனைகளை எப்படி வராமல் தடுக்கிறது, அது ஒரு முக்கியமான விஷயம். இதை நாங்கள் வடிவாக யோசிச்சு கொள்றதுன்னா உண்மையாக ஒரு நாட்டில் ஒரு சுகாதாரத்துறை நல்லா இருக்குது, இல்லை டாக்டர்ஸின் பணி சிறப்பாக நடைபெறுதுன்னு சொன்னால் அந்த நாட்டில் பல வைத்தியசாலைகள் மூட வேண்டும். பல வைத்தியசாலைகள் நாங்கள் பூட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு நம்பரை குறைக்க வேணும். இருக்கிற மற்ற வைத்தியசாலைகள்லையும் இருக்கக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை குறைய வேணும், அந்த கட்டில்களின் நம்பர் குறைய வேணும். அதுதான் அந்த வெற்றியின் ரகசியம். ஒரு நாட்டில் சுகாதாரத்துறையும் டாக்டர்ஸின் பணியும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டில் நோயாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கணும், வைத்தியசாலைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கணும், டாக்டர்ஸுக்கு வேலை குறைவாக இருக்க வேணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்தை யோசிச்சு கொண்டு போனோம்னா நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறது முக்கியம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் க்யூர்னு சொல்லுவோம். அது மக்கள்லேயும் கடப்பாடு இருக்குது, டாக்டர்ஸ்லேயும் கடப்பாடு இருக்குது. எல்லோரும் அந்த சரியான முறையை சொல்ல வேணும், அதை கடைப்பிடிக்க வேணும். தனியாக ப்ரீச் பண்ணி பிரயோசனம் இல்லை. ஒரு 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 நாட்சந்தியில் போய் அந்த காட்டி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் பயணிக்க வேணும்னு சொன்னால் அதுலேயே போயிடணுன்னு நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்னா நாங்கள் போக முடியாது. அது சொன்ன அந்த பாதையில் நீங்கள் 100 கிலோமீட்டர் போனால் தான் நீங்கள் போக வேண்டிய இடத்தை அடையலாம். அப்போ இதில் சரியான முறையை வழிகாட்டுறது அந்த வைத்தியத்துறையில் இருக்கிற சுகாதாரத்துறையினருக்கு, குறிப்பாக டாக்டர்ஸுக்கு இருக்குது, மிட்வைஃப்ஸுக்கு இருக்குது, நர்சஸுக்கு இருக்குது. மற்றது இந்த சமூக சுகாதாரத்துறை, அதாவது கம்யூனிட்டி மெடிசன் என்கின்ற அது ப்ரிவென்டிவ் செக்ஷன் ஒன்று இருக்குது. நானெல்லாம் க்யூரேட்டிவ் செக்ஷனில் இருக்கிறேன். அப்போ அவையோட பணி இருக்குது. அதில் சரியான முறையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அது சொன்ன விஷயங்கள் செய்கிற விஷயங்களை மக்கள் கடைப்பிடிக்கிறதும் அதை பேணி பாதுகாக்கிறதும் மழையும் தான் இதை நாங்கள் அச்சீவ் பண்ணலாம். அப்போ இது ஒரு மியூச்சுவலாக 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். இந்த ஒரு நல்ல நாளில் இந்த வருஷத்தில் நாங்கள் அதை எடுத்த வேண்டாம். 2 வருஷமாக நாங்கள் அந்த கொரோனாவால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதால் வரக்கூடிய மற்ற நோய்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வெற்றி கொள்ளலாம். இனி இந்த வருஷம் இல்லாமல் போகுமா, இருக்குமா, இன்னும் புது விஷயங்கள் வருமா, புது வேரியன்ட் வருதான்ற அந்த கலந்துரையாடலை விட்டுட்டு எது வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். எதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது எங்களை தயார்படுத்தி கொள்கிற ஒரு நாளாக எடுத்துக்கொண்டு போனோம்னா நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் ஆரோக்கியமாக இருந்து கொள்ளலாம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம், வாழ்க்கையை வாழலாம் நினைக்கிறேன். அதை நாங்கள் இன்றைக்கி இயல்பான அளவு எங்களுடைய துறைக்குள்ளே நான் இந்த சத்து சிகிச்சை அந்த டாப்பிக்குள்ளே பார்க்குறேன். அதில் வேணால் நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்க்குறதுக்கு நான் யோசிக்கிறேன். வீதி விபத்துகளை பற்றி யோசிக்க வேணும். ஏன்னா வீதி விபத்துக்களால் பல பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக இந்த டயபெட்டிக் அது சம்பந்தமான பிரச்சனைகளை வரக்கூடிய, கால்களில் வரக்கூடிய புண்கள், அந்த பிரச்சனைகள் எங்களோட சர்ஜிக்கல் இதில் பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதை விட உடல் பருமனாகிறது, எங்களோட உடல் உணவு பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களால் வரக்கூடிய சத்து சிகிச்சை பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை. அதை விட எங்களோட உளம் சம்பந்தப்பட்ட, அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆக பிரச்சனையை பார்த்தோம். உடல் வருத்தம் இல்லாதவர்களுக்கு மன உளைச்சலும், அதால் வரக்கூடிய மன தளர்வுகள், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல், அதை எப்படி வாழ்க்கையை அதை ஃபேஸ் பண்ணணுன்னு தெரியாமல், பல பதட்டத்தால், உள்ள பிரச்சனையால், சைக்காலஜிக்கல் பிரச்சனையால் பல ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தோடு வந்த ஆக்களையும் பார்த்துருக்குறோம். இதுகளை பற்றி கொஞ்சம் நாங்கள் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். அது நாங்கள் 1 by 1 நாங்கள் போய் பார்ப்போம். ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னதை போன்று ஆரோக்கியம் என்பது ஒரு தனிநபர் சார்ந்த விடயம் அல்ல, அது ஒரு கூட்டு முயற்சி என்று சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று எந்த அளவிற்கு ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு எங்களிடத்தில் இருக்கின்றதோ அதே அளவிற்கு எங்களிடத்தில் சுய பொறுப்புணர்வும் சுய கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. என புத்தாண்டு தினத்திலே ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே திட்டமிடல் பற்றித்தான் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் மிக முக்கியமாக ஆரோக்கியம் சார்ந்த திட்டமிடலாக இருக்க போகின்றது. எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களில் நாங்கள் சற்று சுய பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டோமானால் நிச்சயமாக பல பாதகமான விடயங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமாக டாக்டர் குறிப்பிட்ட விடயம் வீதி விபத்துக்கள். அதாவது விபத்து என்கின்ற போதே ஒரு எதிர்பாராத நிகழ்வுதான். ஆயினும் சரியான சட்ட திட்டங்களை நாங்கள் பின்பற்றுகின்ற போது எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்காக வீதி பயணங்களையோ வீதி போக்குவரத்துகளில் ஈடுபடாமலும் எங்களால் இருக்க முடியாது. எனவே கட்டாயமான ஒரு விடயமாக இந்த வீதி போக்குவரத்து இருக்கின்றது. இருப்பினும் வீதி போக்குவரத்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் டாக்டர், அதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும்?
குறிப்பாக நான் இப்போ இருக்கிற நிலைக்கு முதல் நான் கலுபோவில் வைத்தியசாலையிலையும் தேசிய வைத்தியசாலையிலையும் விபத்து சேவையில் இருந்தேன். அட்சன் சர்வீஸில் கேஷுவாலிட்டி சர்ஜனாக ஒர்க் பண்ணினான். இப்போவும் எங்களுக்கு நான் வார்ட் ஒர்க் செய்யும்போதும் எங்களுக்கு கேஷுவாலிட்டி பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுறது. அப்போ நான் பார்த்தது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் இந்த யுத்தம் நடந்து கொண்ட காலத்தில் அந்த பாம் பிளாஸ்ட், அந்த கன் ஷாட் இன்ஜரி அதுகள் தவிர்க்கப்பட முடியாத ஒரு வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஈரா. அது மாறி யுத்தம் முடிந்த பிறகு பார்த்தா அந்த ஈவன் யுத்தம் முடிந்த பிறகு கூட எங்களோட அட்சன் சர்வீஸ் வந்து ஃபுல்லாகவே இருந்து கொண்டு இருந்துச்சு. அது காரணம் வீதி விபத்துகள். அப்போ வீதிகள் அந்த டைம் தான் இந்த புதுசாக ஏன் இந்த கார்பெட் ரோட்ஸ் போட்டது. மற்றது எங்களுக்கு புதுவிதமான வாகனங்கள், எல்லா விதமான வாகனங்களும் இறக்குமதி செய்யப்பட்டு எல்லோருக்கும் அந்த வசதிகளும் கிடைச்சபடினால வாகனங்களில் நம்பரும் கூடி அந்த விபத்துக்கள் ஏற்பட்டு விபத்துக்களால் வரக்கூடிய அட்சன் சர்வீஸ் அந்த வார் முடிஞ்ச பிறகு வார் முடிஞ்ச மாதிரியான ஃபீலிங் அது தெரியல. விபத்துக்களாக வர அந்த பேஷண்ட் அதை நிரப்பி வச்சுக்கொண்டே இருந்துக்கணும். அது இன்றைக்கும் ஈவன் லாஸ்ட் 2 இயர்ஸ் குறைவுன்னு சொல்ல வேண்டாம். கூடுதலான நாட்களில் நாங்கள் லாக்டவுனுக்குள்ளே போனபடினால விபத்துக்களை குறைச்சினோம், தேவையில்லாத இதுகள் தடுக்கப்பட்டது. ஆனால் திருப்பி பார்க்கும்போது வீதி விபத்துக்களால் வரக்கூடிய மரண வீதமும் உபாதைகளும் மோபிடிட்டி அண்ட் மோர்டாலிட்டி பெருசாக மாறின மாதிரி தெரியல. ஈவன் நாங்கள் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இப்போவும் புது வேரியண்ட்னு சொல்லி கொரோனா COVID-19 பற்றி காய்ச்சி கொண்டு இருந்தாலும் வீதி விபத்துக்களால் மரணங்களை நாங்கள் உதாசீனம் செய்கிறோம். அதை பெருசாக எடுக்கிற மாதிரி தெரியல. அதில் முக்கியமாக நீங்கள் சொன்ன நல்ல ஒரு விஷயம், எங்களால் தடுக்கக்கூடிய விஷயம் அது. இப்போ சிலது ஒரு மார்பு புற்றுநோயோ அல்லது வேறொரு வயிற்றில் வரக்கூடிய ஒரு புற்றுநோயோ அல்லது ஒரு டிசீஸோ டயபிட்டிஸோ அது சிலது ஜெனட்டிக்காக வரும். எங்களுக்கு உடலில் இருந்தால் போல் வரது அது எங்களால் தடுக்க முடியாத காரணங்களால் வரலாம். அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த வீதி விபத்துக்களால் வர மரணங்களும் உபாதைகளையும் பார்க்கும்போதும் குறிப்பாக இளம் பிராயத்தினர் அங்கே வீதி விபத்தில் வாரதில் மெஜாரிட்டி ஒரு 75% வந்து ஒரு 15 இயர்ஸ் டு ஒரு 45 இயர்ஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்கிறோம். கூடுதலாக அந்த 20-30 மிகவும் ப்ரொடக்டிவான ஒரு இளைஞர்கள ஆக்களை பார்க்கக்கூடிய இருக்கும். அதுவும் அவயவங்கள் இழக்கிறது, மரணத்தை அப்போ அவர்கள முதலாவது விஷயம் நான் கவனித்தேன் என்னென்னா, ஒன்று வந்து டே டைமில் நடக்கிற வீதி விபத்துகளுக்கு காரணம் ஓவர் ஸ்பீட். குறிப்பாக இந்த மோட்டார் சைக்கிள்ஸ் நாங்கள் அது வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் இப்போ நாங்கள் ஈவன் அது இந்த உணவு பரிமாற்றம் செய்வர்களாக இருக்கலாம், மற்றது ஹாயா பண்ணி டாக்ஸி அவர்களை இடத்துலேருந்து இன்னொரு டூரிஸ்ட்டை ஏற்றிறவர்களாக இருக்கலாம். அந்த அவர்களுக்கு அந்த ஒரு விரைவு, அவர்கள் நிற்கிறார்கள், அந்த விரைவாக சென்றால் தங்களுக்கு கூடுதலான லாபம் ஈட்டலாம், வேறொரு ஹையர் எடுக்கலாம். ஒரு உணவு விநியோகம் செய்வர்கள் அவர்கள் அந்த உணவு விநியோகத்தை விரைவாக செய்தால் அவர்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குதோ அது ஏதோ அது விளங்கல. ஆனால் நான் யோசிக்கிறேன்னா உழைக்கிறது வந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு, நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அது நீங்கள் வாழ்கிறதுக்கும் நீங்கள் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த உழைப்பாலேயே உழைக்கிற விஷயத்தாலேயே உங்களுக்கு உயிராபத்து வருமென்னா அந்த உழைப்பு உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு எவ்வளவில் போகலாம் ஸ்பீட் லிமிட் இருக்குது. மற்றது குறிப்பாக ஒரு மழைக்காலம், நீங்கள் ஈவன் இந்த ஹைவேயில் போகும்போது சில மழை குணம் இருந்தால் அந்த அதில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துல ஈவன் 100 km/h போகக்கூடிய இருந்தாலும் அந்த அண்டையை போடுவிடும். இன்றைக்கு வெதர் பேடாக இருக்குது, இன்றைக்கு 50 அல்லது 40 தான் போகணும், அந்த லேஞ்சு நாங்கள் பார்க்கணும். அது சும்மா அந்த போடுறதில்லை. அதில் நாங்கள் சமிஞ்சைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்துறதில்லை. அதை உதாசீனம் செய்கிறதால ஒரு இளைஞன் காலை இழக்கின்றான், உயிரை இழக்கின்றான். தேவையில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் கால் முறிஞ்சாலும் அதுக்கு நாங்கள் எல்லாம் சர்ஜரி செய்தால் ஃபிட்டாக வந்தாலும் அவர் ஒரு 3 மாதம் அந்த படுக்கையில் படுத்து வீட்டை இருக்கும்போது அவர் உழைப்பில்லாம் போன்றது, உளைச்சல், அவருடைய ஃபேமிலி கஷ்டப்படுது. அப்போ இதுகள் எல்லாத்துக்கும் முக்கியமாக நான் சிம்பிளாக சொல்ல போகிற விஷயம் இந்த ப்ரிவென்ஷன் விஷயத்தில் நீங்கள் உங்களோட வாகனங்கள ஸ்பீடை யோசிக்க வேணும். காலநிலை சீர்கேடான நாட்களில் இயல்பான அளவு தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளலாம். மேலே அண்டைக்கு அப்படி போக வேண்டிய கட்டாயம் தான் அண்டைக்கு உங்களுடைய ஸ்பீட் வந்து இன்னும் கண்ட்ரோலாக இருக்க வேணும். ஈவன் காவல்துறையினர் போலீஸ் இருக்கா இல்லையா, நீங்கள் ஒருவருடைய ஒரு பெரியவருடைய கோட்பாடில் இதில் இருக்குது, ஒருவன் சரியான தலைவனாக இருந்தால் அவன் தனிமையில் இருக்கும்போதும் சரியான செய்வான். அவன் ஆக்களுக்கு முன்னால் மட்டும் சரியான செய்கிறது அது பாஸ் ஆக நடிக்கிறது.
இப்போ நாங்கள் சொல்ல கோயிலுக்கு போய் அங்கே வடிவாக கும்பிட்டு எல்லாம் எல்லாருக்கும் அன்பாக இருந்துட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் அந்த இதை எங்களை தொழில் செய்கிற இடத்துலையோ வீட்லேயோ நாங்கள் அந்த கோபமாக அன்பில்லாமல் அப்படி இருப்போமா இருந்தால் அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. அப்போ அந்த அவன் தனிமையில் இருக்கையும் அந்த என்ன ஆக்களுக்கு முன்னால் பல பேர் இருக்கும்போது தான் எப்படி இருக்க வேணும் எப்படி இருந்தால் மற்ற என்ன அது நல்ல நெப்பினமென்று தன்னை பொருட்படுத்தினவன் நிற்கிறாரோ அதே மாதிரி தான் தனிமையிலும் இருக்க வேணும். அதே மாதிரி ஈவன் ஒரு காவல்துறையினரோ ஒரு கண்காணிப்பு இல்லாத ஒரு இடத்துலையும் நீங்கள் டிரைவிங் செய்யும் போது அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். மற்ற காலையில் மாட்ட வேணும், தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேணும். மற்றது இன்னும் ஒரு விஷயம்தான் இரவு பயணங்கள். இரவு பயணங்களில் நீங்கள் போகும்போது அது கட்டாயமாக தேவைப்பட்ட பயணமாக இருக்கலாம், அல்லது நாளாந்தம் இரவு போக்குவரத்து சேவைகள் செய்கின்ற பஸ்களாக இருக்கலாம். அது நாளாந்தம் அதில் வரக்கூடிய விபத்துக்கள் நாங்கள் தவிர்க்க முடியாது. சில விபத்துக்கள் தவிர்க்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி போக்குவரத்து செய்யாமல் இருக்க முடியாது, விபத்துக்களும் அப்போ அதோடு சேர்ந்து இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமான விபத்துக்கள் நாங்கள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தினா அது எங்களில் பிழை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை தவிர்ப்பதாக இருந்தால் அந்த மற்றது உங்களுடைய வாகனங்களை ஒருவர் ஒரு வாகனத்தை வைத்து அவருடைய மூலதனம் இருக்கின்ற ஒரு 3 வீல் டிரைவராக இருந்தாருன்னு மோட்டார் பைக்கில் இருந்த உணவு பரிமாற்றம் செய்வர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகனத்தில் அவர் ஹயர் செய்து அந்த ஆக்களை உல்லாச பயணிகளையோ ஆக்களை இடத்துக்கு இடம் கூட்டி திரிகிற ஒரு டூரிஸ்ட் கைடாவோ டூரிஸ்ட் வேன் வச்சுக்கிறவா இருந்தாலும் அவருடைய வாகனங்களை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நாங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லிடணும் ஒரு விஷயத்தில். அப்போ அந்த நீங்கள் உங்களோட மென்டாலிட்டி நீங்கள் எல்லாம் நித்திரை கொள்ள வேணும். இரவு டிரைவிங் செய்யணும்னா நீங்கள் அந்த நித்திரையை சரியாக செய்திருக்கணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு 2 டிரைவர்ஸ் போகணும். ஈவன் பைலட்டில் கூட நீங்கள் பார்ப்பீங்க 2 பேர். அதே மாதிரி போகிற இடத்துல 2 டிரைவர்ஸ். அப்போ நைட் ட்ராவல் போய்க்கேன் 2 டிரைவர்ஸ் கட்டாயம் இருக்க வேணும். சில இப்போ இதுகள் எல்லாம் ஒரு காமன் சென்ஸ். இது நான் இதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வர்ற ஆக்கள்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், நான் தான் போனது. சில பேர் குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள் கூட பார்க்குறபடி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜெஃப்னாலேருந்து ஒரு பேனை பிடிச்சிட்டு ஒரு ஃபேமிலி வருவினோம். இங்கே ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தவரோ யாரோ மகனை யாரோ ஏற்றி திருப்பி அதே ஒரு நாள் நின்று தங்கி போகாமல் அதே நாளிலே திருப்பி பயணம் செய்வாங்க. பயணம் செய்வர்கள் வடிவாக தூங்கலாம். ஆனால் அந்த டிரைவர் ஒரு ஆள் தான் ஓட்டுறேன், ஒரு ஆள் தான் ஓடுவார். அவர் வரைக்கும் அவர் பகல் ஓடினாலும் களை இருக்கும், திருப்பி இரவு போகும்போது நித்திரையும் இருக்கும், பகல் ஓடின களை இருக்கும். அப்போ அதால் பல ஆக்சிடென்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெளிநாடு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிறது அவன்றது இது சரியில்லை, அந்த வலிக்கிட்ட டைம் சரியில்லை, ஹொரோஸ்கோப் பார்க்குற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் காமன் சென்ஸ் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தொழிலாளி என்றால் மேக்ஸிமம் 6 hours அல்ல 8 hours ஒர்க் பண்ணலாம் ஓவர் டைம். அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு தேவை. எல்லோரும் மனிதர்கள். அப்போ நாங்கள் இவன் டிரைவர்ஸாக இருந்தாலும் நாங்கள் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேணும். அதில் வரக்கூடிய பிரச்சனை அதில் பயணிக்கிற எங்களுக்கு தான் வரும். இவர் என்ன டிரைவர் தான், நான் அவரை கொண்டு ஃபுல்லாண்டை ஒர்க் பண்ணிட்டு விடுவோம்ன்ட்டு அப்போ நான் திங்க் பண்ணவே கூடாது. அப்போ இதில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்க வழங்கும் சிம்பிளாக வெரி சிம்பிள் வீதி விபத்துக்களை பற்றி கலைக்கிறேன்னா இதை நான் காட்ட விரும்பலை. இன்றைக்கு நான் உண்மையாக எடுத்தது நியூ இயர் டே நாங்கள் ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை கதைப்போம். அங்கே வீதி விபத்துக்களால் வந்தாக்களை நீங்கள் அட்சன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வாகனத்துக்கிட்ட போக மாட்டீங்க, வாகனத்துக்கு ஏறவும் மாட்டீங்க. சில வேலை எங்களுக்காக தான் சில வாகனம் எடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா அந்த பாய்ஸ் படுத்துக்கிற மாதிரியும் அவர்களுக்கு ஒவ்வொரு அவயவங்கள் இழந்து அவர்கள் ஒரு அவயவம் மட்டும் இல்லை, அதோட சம்மந்தப்பட்ட பல உறுப்புகளை அவர்கள் இழக்க வேண்டிய கட்டம். சில பேருடைய லைஃபே போயிருக்கு. அப்போ அந்த சரியான அந்த ஸ்பீடை கவனித்து கொள்ளணும். மற்றது நல்ல தூக்கம் இருக்க வேணும். தூக்கம் இல்லாமல் நீங்கள் டிரைவிங் செய்யக்கூடாது. மற்றது ஒரு காலையில் மாற்றமான இடங்களில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மற்றது ஓய்வெடுக்க வேணும். மற்றது உங்களோட வாகனங்கள் நீங்கள் ஓடுகின்ற வாகனங்கள்ட சரியான சர்வீஸ் பண்ணி அந்த வாகனத்தை நீங்கள் பராமரிக்க வேணும். இதுகள்லாம் மெயின் ப்ராப்ளம். மற்ற கூடுதலான தூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் நாங்கள் கவனிச்சிருக்கோம். ஏர்லி மார்னிங் 1 AM to 3 AM அந்த டைமில் தான் இங்கே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஈவன் லாங் தூரத்துங்களுக்கு போகிற பஸ்கள் விபத்துக்களாக இருக்கட்டுக்கும். அது இங்கேருந்து ஹம்மாந்தோட்டை போனேன்னு பெட்டிகளோ ஜெஃப்னா போன நைட்டில் போகிற பஸ்ஸஸ் ட்ரிங்கோமெரியன்னும் நீங்கள் எங்களோட தரவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நடக்கிற அந்த பஸ்கள் அந்த பயணிக்கிற அந்த வாகனங்கள் ஏற்படக்கூடிய இது
1 மணிலேருந்து 3 மணிக்கு இடையில் தான் ஏற்படுது. ஏன்னா அந்த டைமில் சரியாக டீப் ஸ்லீப் வரக்கூடிய டைம் எல்லாருக்கும். எங்களோட நாட்டில் அந்த டைம் நாங்கள் எல்லோரும் நல்ல நித்திரை கொள்கிற டைம். அந்த நேரம் அப்போ அந்த டிரைவர் சரியாக நித்திரை இல்லாமல் போகும்போது அந்த டீப் ஸ்லீப் அவர் கண்ணை முடிச்சு கொண்டிருக்கும், சில பேர் நித்திரையாக போயிடுவார். அந்த நேரத்தில் போய் இதுன்னு தான் சில ஆக்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி நடந்திருக்குன்னு யோசிப்போம். ஆனால் அது காரணம் அந்த டிரைவர்னு நித்திரை தூக்கம். அது வேறு காரணங்களை சொல்லிவிடும். அப்போ இதெல்லாம் நான் ஆக்சிடென்ட் சர்வீஸில் பார்த்தபடியே சொல்கிறேன். இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நாங்கள் கட்டாயமாக வீதி விபத்துகளிலிருந்து வரக்கூடிய மரணங்களையும் தவிர்க்கலாம், வாதையும் தவிர்க்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாங்கள் கொரோனா கோவிட்னு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். வடிவாக நாங்கள் எங்களை புள்ளிவர வழியை எடுத்து பார்த்தோம்னா ஒரு வருடத்தில் நடக்கிற வீதி விபத்துக்களால் வர மரணம் சில வேளை எங்களுக்கு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்த கொரோனாண்ட மரணத்துமாக கூட அது ப்ரூவ் பண்ணி காட்டலாம். ஆனபடினால நீங்கள் தயவு செய்து வீதி விபத்துக்களை தவிர்க்கிறேன்னு சொன்னால் உங்களோட கையில் தான் இருக்குது. தேவையில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. மற்ற இன்னொரு விஷயந்தான், அந்த ஒரு குறிப்பிட்ட வாகனத்தில் போகக்கூடிய நம்பர்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் விளாண்டுருக்கும், அதுபா ஓவராக போகிறது. அப்போ அதுலேயும் நாங்கள் நினைக்கிற நம்பர் இல்லை முக்கியம், அந்த வெயிட். ஒரு 2 பேர் பெர்மனன்ட் ஆக்குறேன்னா 3 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் போகலாம். 3 பேர் அல்ல 5 பேர்னு சொன்னால் 5 பேரும் நாங்கள் அவரேஜாக 70 கிலோஸ் அப்படி யோசித்து பார்க்கணும். அப்போ ஒரு ஆள் வந்து ஒபீஸானாகள் 120 கிலோவில் ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது மாதிரி 2 பேர்னா அதில் 5 பேரை ஏற்றிக்கணும் போகக்கூடாது. இதெல்லாம் இதுவுமே அவங்களோட காமன் சென்ஸ். இது நான் இந்த ஒரு நல்ல நாளில் இது ஒரு முக்கியமான முடிவாக எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் உழைக்கிறது பணம் வாழ்கிறதுக்கு. அப்போ பணத்தை சில வேளை இதுக்குள்ள எல்லோரும் போயிட்டோம்னா நாங்கள் பணத்தை மிச்சம் பிடிக்கலாம் வண்டி யோசிச்சு உங்களோட வாழ்க்கையை லூஸ் பண்ணவோ உங்களோட அவயவங்களை லூஸ் பண்ண நான் விரும்பல. நல்லா ஏர்ன் பண்ணுங்க, நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்ல சேஃபான ஜேர்னிஸ் பயணங்களை நடத்துவீங்களா. ஸ்பீடை கவனிக்க வேணும். நீங்கள் ஹாய் பண்ணி போனாலும் அந்த டிரைவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேணும். மற்ற அவர் குடி போதை, அந்த டிரைவர் வந்து மது போதை அல்லது சிகரெட் அல்லது ஈவன் வீட்டில் சூயிங்கள் இருந்தால் அதுகள் கூட அவரை கன்சர்னை மாற்றும், போதையை உருவாக்கலாம், நித்திரையை உருவாக்கலாம். மற்றது அந்த காலநிலை மாற்றங்களான பிரச்சனையான காலங்களில் அந்த பார்த்துப்பீங்க, சரியான வெள்ளப்பெருக்கள் ஏற்படைக்கெல்லாம் எதிர்பாராக போனால் ஒன்றும் செய்ய முடியாது. போயிட்டு வரும்போது திடீர்னு மழை பெய்யுதுன்னா தெரியாமல் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தெரிஞ்சோன்னே அந்த காலையில் பயணங்களை தொடர வேண்டாம். மற்றது உங்களுடைய வாகனங்களை நீங்கள் சரியான முறையில் பராமரிக்க வேணும். மற்றது இரவு பயணங்களை தவிருங்க. அப்படி போக வேண்டி வந்தாலும் 2 டிரைவர்ஸ் நித்திரை கொண்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்றது வாகனங்களில் போகக்கூடிய நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸை அதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சில மோட்டார் பைக்லேயே பார்த்துருக்கிறேன், காரில் போகக்கூடிய கூட ஆக்கள் போயிடும், 7 பேர் போகிற ஆக்கள் இருக்கிறோம். இதுகளை கவனிச்சிங்களா வீதி விபத்துக்களாக வர பிரச்சனைகளை நாங்கள் தவிர்க்கலாம். அது முதலாவது ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்ற அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு எண்ணக்கரு. மிகச்சிறப்பான விடயத்தை சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய தேவையற்ற வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பொறுப்புணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே நாம் பல பாதகமான விடயங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்பது பற்றி தான் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே நோய் வராமல் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லது வீதி விபத்துக்கள் எம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் என்னெல்லாம் செய்யலாம் என்பது பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பொது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். டாக்டர், நாங்கள் விபத்துக்கள் பற்றி பேசியிருந்தோம். அடுத்த விடயமாக எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் கூட பல்வேறு நோய்களுக்கான அச்சுறுத்தல் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதுவும் சத்திர சிகிச்சைக்குரிய நோய்கள், விபத்துக்கள் அல்லாத இந்த விடயங்கள் சார்ந்ததில் கூட எங்களுக்கான அக்கறை மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் என்ற ரீதியிலே சத்திர சிகிச்சைக்குரிய நோய்கள் அல்லது பாதிப்புகளிலிருந்து எங்களை எவ்வாறு நாங்கள் தற்காத்துக் கொள்ள முடியும்? சாதாரணமாக நீங்கள் ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டத்துக்கு போகிற கண்டிஷன்ஸ் எல்லாம் நோய்கள்னு பார்த்தா இவை கூடுதலாக நாங்கள் எப்படின்னா அதுக்குரிய காரணி என்று பார்த்தா ஜெனட்டிக்காக வரக்கூடியது எங்களோட கண்ட்ரோலில் இல்லை. மற்றதுன்னு பார்த்தா எங்களில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா உடல் பருமன் குறைந்திருப்பவர்கள், உடல் பருமனை பற்றி கொஞ்சம் கவனிப்பவர்கள், தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரியான முறையில் பேணியவர்களுக்கு இந்த பிரச்சனை குறைவாக இருக்குது. அதில் ஏன்னா உணவு பழக்க வழக்கங்களும் உடல் பருமனையும் கொண்டு வரேன்னு சொன்னால் உணவு போகிற பாதையில் எங்களோட களமாக இருக்கட்டும், இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் மற்ற வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் லிவர், ஈரல் மற்ற மண்ணீரல், சதை அந்த இதுகளோடு சம்மந்தப்பட்டதான் அப்பெண்டிஸ் எல்லாம் நாங்கள்
சர்ஜிக்கலாக வரக்கூடிய பித்தப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் சர்ஜனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அதை சம்மந்தம் தான் வரையணும். இது எல்லாத்தையும் நாங்கள் எங்களால் கண்ட்ரோல் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணக்கூடியன்னு சொன்னால் உணவை கவனித்தோம்னா சரிங்க பல பிரச்சனைகள் தவிர்க்கலாம். ஃபுல்லாக தவிர்க்காமல் நான் சொல்லல, சிலது நீங்கள் எப்படித்தான் கவனமாக இருந்தாலும் சில பேருக்கு அப்பெண்டிக்ஸ் வர்றது வந்தே தான் தீருது, பித்தப்பையில் கல் வரத்தான் பார்க்குது, அவர்கள் சாப்பாடை குறைவாடுத்தாலும் உடல் பெருமன் ஆகுது, அந்த ஜெனட்டிக் இதாக. சில பேர் நான் நல்லா சாப்பிட்ற டாக்டர் எனக்கு உடம்பு வைக்கிறதுல நான் கொஞ்சம் வெளிவாக தளர்வாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன்னு சொல்லிடணும். அப்போ அது அவையோட தன்மையை பொறுத்து. ஆனால் நான் சொல்கிறது பெரும்பாலான விஷயங்களில் நாங்கள் எடுக்கின்ற உணவின் அளவு, உணவின் குவாலிட்டி, அதன் தரம் அது முக்கியம். மற்ற உணவு எடுக்கின்ற கால அளவீடு, அந்த பீரியட், காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது, இன்பிட்வீன் தேர் ஆர் சர்டன் திங்ஸ். மற்றது எடுக்கிற நீர் ஆகாரத்தின் அளவு, நீர் சரியான முறையில் குடிக்காத அளவான பிரச்சனைகள் பல இருக்குது. கனவே அது ஒரு பிரச்சனை. மற்றது வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த வேர்ம் ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுக்காத அளவு வரக்கூடிய பிரச்சனை ஒரு பெரிய, அது சின்ன ஒரு வேர்ம் ட்ரீட்மெண்ட்டால் செய்ய வேண்டிய பிரச்சனையை சிடி ஸ்கேன்லாம் செய்து கண்டுபிடிச்சி 1 மில்லியன் பேர் ஒரு வேர்ம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு சரி வந்த ஆக்களும் இருக்கணும். மற்ற நேரத்துக்கு சாப்பிட்ற சாப்பாடு சரியாக நேரத்துக்கு சாப்பிட்டோன்னு கிட பிரச்சனை இல்லாமல் போயிருக்கு. அப்போ அல்லது தூக்கம், நித்திரை, அவங்களோட சரியான தூக்கம் அளவு சரியாக டைமில் கொள்ளாது, இதெல்லாம் பல சர்ஜிக்கல் பிரச்சனையை இல்லாமல் தடுக்கும். அப்போ நாங்கள் அதில் உடல் பருமனை குறைக்கிறதுன்னு சொன்னால் எக்ஸசைஸும் உடற்பயிற்சியும் உணவும் கட்டுப்பாடு வேணும். அது ரெண்டும் பேசிக். அதில் நீங்கள் அது முக்கியமாக செய்ய வேணும். நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் எல்லோரும் ஃபேட்டாக இருந்தானே என்ன அப்படி இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் உடல் பயிற்சியும் செய்து உணவையும் கட்டுப்படுத்தி கொண்டு வந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் யூ கேன் கண்ட்ரோல் தட். அந்த 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 ஒபிசிட்டி கூட உங்களோட பிரச்சனை தராத ஒரு ஒபிசிட்டியாக இருக்கும். அதை விட அடுத்தது தீய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது ஆல்கஹால், மது அருந்துதல், சிகரெட் ஸ்மோக்கிங், மற்ற தேவையில்லா வேறு பாவனைகளுக்கு போகிறது, இதெல்லாம் உங்களோட பிரச்சனை கொண்டதுக்கு சார்ந்து. இதெல்லாம் நாங்கள் எங்களால் தவிர்க்கக்கூடிய முறை. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ வாமிட்டிஸ், அதாவது நோசியா, வாமிட்டிங், அப்டோனல் பெயின், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பெர்ஃபரேஷன், பவல் பெர்ஃபரேஷன் வரலாம். வேறு ஈசோஃபேஜியல் கேன்சர் வர்றதுக்கு, ஸ்டொமக்கில் கேன்சர் வர்றது, லிவரில் கேன்சர் இல்லை லிவர் ஹெப்படைட்டிஸ், பித்தப்பை அலர்ச்சி வர்றது. அது பேங்க்ரியஸ் பியோர்லி ஆல்கஹாலோடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு 90% சதை அலர்ச்சி பேங்க்ரியடைட்டிஸ் உள்ளவர்களை பார்த்தா ஆல்கஹால் கன்சம்ஷனால் வருது. மற்றது குடல் வளரி அலர்ச்சி இந்த நீராக இருந்தாமல் கன்சிபேஷன், அதை விட ஒரு நார்ப்பொருட்கள் கூட சாப்பிடாமல் இருக்கிறவர்களுக்கு அது பிளாக் ஆகி அதில் வரலாம், கிருமி தொற்றாலையும் வரலாம். மற்றது மலச்சிக்கலோட சம்மந்தப்பட்ட மலம் கழித்தலோடு வரக்கூடிய பிரச்சனைகள், மலத்தோட ரத்தம் போகிறது, கன்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், பெயின், மற்ற மலக்குடலில் வரக்கூடிய கேன்சர், இதெல்லாம் 50-60% எங்களோட உணவு பழக்க வழக்கத்தோட வார பிரச்சனை. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு விளங்குது, உணவு நீங்கள் சரியான முறையில் அளவு, எடுக்கிற தரம், டைமிங், இது ஒன்றும் முக்கியம். மற்றது தேவையில்லாத மது அருந்தாதுகளை தவிர்த்து கொள்ளலாம். பட் இன்னொரு முக்கியமான கேள்வி தான், நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் சாப்பிடாமல் இருந்தும் நாங்கள் உடம்பு வைக்கிறது, ஆனால் சாப்பிட்றாலும் மெல்லிதண்டு. இந்த டயட்டிங்கிறதுல வேறு கவனமாக இருக்கணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமையில எடுத்தாலே ஒரு பர்டிகுலர் ஆள், இப்போ நாங்கள் ஒரு டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், அந்த 7 நாளும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ண மாட்டோம். இல்லை இப்போ நீங்களாக இப்போ இங்கே ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும், பட் உங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் இருக்கும். ஒரு சில நாட்களில் கூடுதலான ப்ரோக்ராம் நீங்கள் செய்வீங்க, ஒரு நாளில் ஓய்வு எடுப்பீங்க. அப்போ கூட ஒர்க் பண்ண நாட்களில், கூட உங்களுக்கு உடம்பில் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் தேவையான நாட்களில் நீங்கள் நல்லா சாப்பிடுவோம். அன்றைக்கு போய் டயட் பண்ணக்கூடாது. அன்றைக்கு நீங்கள் இன்றைக்கி நான் கூட கார்போஹைட்ரேட் சாப்பிட்றேன், நான் ஃபேட்டை சாப்பிட்றேன், உடம்பு வைக்க போதான்னு கவலைப்படக்கூடாது. நீங்கள் கூட ஒர்க் பண்ணுங்க, கூட எக்ஸசைஸ் செய்ய வேண்டியது. அன்றைக்கி உங்களோட ஒர்க் லோட் கூட ஓவர் டைம் எல்லாம் செய்திருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக சில உடலால் ஒர்க் பண்ணுறார்கள், உடல் தொழிலாளர்கள், இப்போ ஒரு ஃபார்மராக இருக்கலாம், கமக்காரனாக இருக்கலாம், அல்லது இந்த மூட்டை அந்த மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம். அவையெல்லாம் சில நாட்களில் அவருக்கு ஃப்ரீயாக இருக்கும், சில நாட்களில் மார்க்கெட் இல்லை, சில நாட்களில் அவர்கள் காலையிலேருந்து காலமையில் கூட ஒர்க் பண்ணால் இரவில் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம்.
அப்போ அப்படியான நாட்களில் அவர் கூட சாப்பிட தான் வேணும். அந்த நாளில் போய் டயட் பண்ணக்கூடாது. சில வேளையில் நீங்கள் ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கீங்க, அன்றைக்கு போய் வளமையாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. பட் அது பசி இருந்தால் சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடலாம். பார்க்க அது பசி இருக்குது சாப்பிடலாம் வேண்டாம் சாப்பிடலாம், இருக்குது அதை முடிக்கணும் அல்லது அது எனக்கு விருப்பமானன்னு சொல்லி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. அது கஷ்டம். அதான் இன்றைக்கு கதைக்கிற விஷயங்கள் இது பிட்டர் ட்ருத்துன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கசப்பான உண்மைகளை தான் கதைக்க வேண்டியிருக்கு. அது நான் எந்த பர்சனலாக பார்த்தாலும் எனக்கும் கஷ்டம்தான். இப்போ நாங்களும் அதை கொஞ்சம் விளங்கினபடியாக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்கிறது. இது சில பேருக்கு விளங்காமல் செய்யணும். இப்போ நான் ஒரு நாளும் சாப்பிடக்கூடாது, நாங்கள் அல்லது விரதம் பிடிக்கிறது, இப்போ ஒரு ஆன்மீக ரீதியான சில கடவுளுக்கு சில நாங்களாகவே சில கட்டைகளை நாங்கள் உருவாக்கி சிலதுன்றது அது எவ்வளோத்துல உண்மை போய் எனக்கு தெரியல, சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஒரு உடலில் வருத்தத்தை தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் போய் கடவுளை கும்பிடணுமன்றது எனக்கு கண்டா அப்படி கடவுளை அக்செப்ட் பண்ணவரும் எனக்கு தெரியல. ஒரு கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை உடம்பு உங்களுக்கு சாப்பிட்றத டைமுக்கு சாப்பிட வேணும், சாப்பிடாவிட்டால் நெஞ்செரிச்சல் அந்த வாமிட்டிங் எல்லாம் வரும், ப்ளீடிங் இருக்கும், சரியாக கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சு கொண்டு நீங்களே ஃபாஸ்டிங் இருக்க தேவையில்லை. விரதத்தை நீங்கள் ஒரு மனக்கட்டுப்பாட்டோட ஒரு குறைந்த அளவு பால் பழம் ஏதாவது குறைஞ்ச ஒரு அளவு உணவை அருந்தி நீங்கள் கடவுளை பிரார்த்திக்கலாம். அது உணவை கட்டுப்படுத்துறதுன்னா மனதை அந்த கடவுளோட தியானத்தில் இருக்கணும். அது நல்ல விஷயம். ஆனால் அதை சரியான முறையில் செய்ய வேணும். ஒரு உங்களுக்கு உங்களுக்கு பிழையான உங்களோட உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு நடைமுறையான இதை நீங்கள் கம்பல்சரியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லோரும் செய்யணும்னு செய்யணும் இல்லை. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சந்தோஷம் உங்களான் இருக்குது. அப்போ உங்களுடைய உணவு பழக்கம், உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவு தேவை எல்லாம் நீங்கள் டிசைட் பண்ண வேணும். உங்களுக்கு பசி இருக்குதுன்னு கலையாக இருக்க நீங்கள் போய் டயட் பண்ணணும் வேண்டி இல்லை. அப்படி செய்தீங்கன்னா அது வேலை போஷண குறைபாடான வருத்தங்களை உருவாக்கலாம். இன்னும் ஒரு பிரச்சனை இப்போ நாட்களில் நாங்கள் பார்க்குறது, எங்களுடைய சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது குறைவு. நாங்கள் எல்லோரும் அதுவும் குறிப்பாக இந்த ஏர்பனைஸ்டான நகர வாழ்க்கையில் இருக்கிற ஆக்களுக்கு, நகரங்களில் கிராமப்புற ஆக்களை பார்க்க நாங்கள் சூரிய வெளிச்சத்துக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற குறைவாக இருக்குது. அதால் எங்களுக்கு விட்டமின் டி என்கின்ற அந்த விட்டமின் குறைபாடு ஏற்பட்டு அதால் கல்சிய குறைபாடும் ஏற்படும். அப்போ இதுகளை நாங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் இயற்கையோடு கொஞ்சம் வாழ பழக வேணும். நகர வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு தினங்கள் நீங்கள் பார்த்துப்பீங்க, ஃபாரினர்ஸ் வந்தால் சில அவங்களுக்கு அங்கே வின்டர் சீசன் கூட சன்லைட் இல்லை. சில அது துருவாங்களில் இப்போ நோவே ஸ்வீடன் பக்கங்களில் 8 மாதம் 9 மாதம் சூரியனை பார்க்க மாட்டேன், 3 மாதம். அவர்களுக்கு இங்கே வந்தால் போய் சன் பாத்துண்டு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பினோம், சூரிய வெளிச்சத்தில் படுத்து அவ்வளோ இதாக இருப்பினோம், சன் பேர்ன் ஆக மட்டும் சன் பாத் எடுப்பினோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு வாழ்நாள் வருடாந்தம் முழுதும் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் நாங்கள் மூடி அறைகள்லையும் குளிரூட்டப்பட்ட ஊர்திகளையும் திரிவதால் எங்களுக்கும் அந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. ஆனபடி அதையும் நீங்கள் கவனிக்க வேணும். அதை விட்டுட்டு பேருந்து போய் நாங்கள் விட்டமின் டியையும் கால்சியத்தையும் நாங்கள் டேப்லெட்டாக எடுக்கிறது அவ்வளவு நல்ல. இயற்கையாக கிடைக்கிற சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் பண்ணி காலை வெயிலில் நீங்கள் பிள்ளைகளையும் கண்டு அந்த உங்களுக்கு இப்போ ஒரு தொடர் மாடி குடிப்புகள் ஏற்படுகிறா உங்களோட ரூஃப் டாப் மொட்டை மாடிகளில் போய் நிற்கலாம், இல்லை ஒரு கிரவுண்ட்ஸ் கிடைச்சா வெளியான இல்லை கடற்கரையில் போய் எக்ஸ்போஸ் பண்ணலாம் சூரிய வெளிச்சத்துக்கு. ஒரு கிழமையில் 2 days ஆகுது நீங்கள் அந்த பழக்கவழக்கத்தை இயற்கையோட மரங்கள் உள்ள இடங்களில் போய் நாங்கள் ஆக்சிஜன் தேவை. லாஸ்ட் 2 years எங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ட்டு, லங்ஸ் எப்படி பாதுகாக்கணும் எங்களை விளங்கியிருக்கும். அப்போ இதெல்லாம் நான் இப்போ விஷயம் நான் இப்போ இதில் சொல்ல வேண்டிய அவசியம், டாக்டர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்கள் பொதுவாக சோஷியல் மீடியாவிலையும் இப்போ இந்த கொரோனாவிலையும் கணக்க படிச்சிருப்பீங்க. பேர் லாக்டவுன் படிக்க வேண்டிய கட்டாயம் வீட்டுக்கு இருந்தெல்லாம் வாய்ச்சி வேக்சினேஷன் அதை பற்றிலாம் படிச்சிருப்பீங்களா. அப்போ இதில் கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இதுகளை விட்டுட்டு இன்றைக்கு இந்த நாளில் நாங்கள் கொஞ்சம் இயற்கையோடு வாழக்கூடிய மாதிரியான பழக்க வழக்கங்கள், இயற்கையோடு எங்களுடைய சின்ன வயதிலேருந்து நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோமோ அதை சாப்பிடணும். இப்போ நாங்கள் ஃபாரினுக்கு போய் வரோம், குளோபலைசேஷன், வெளிநாட்டு உணவு எல்லாம் அவைலபிள் இருக்குது. இங்கே கொழம்பில் எல்லா இடம் அங்கேயும் இருக்குது. அதுக்காக எந்த நாளும் அதை சாப்பிடாமல் அது ஒரு நாட்கள் நாங்கள் வெளிநாடுக்கு போய் அங்கே டேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களை விருப்பம் இருந்தால் சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரே அந்த இதுக்கே மாற்ற வேண்டாம். உங்களோட சின்னலேருந்து எப்படியான பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், எப்படியான வாழ்க்கை முறையில் இருந்தீங்களோ அதுலேருந்து சடுதியான மாற்றங்களுக்கு போகணும். படிப்படியான மாற்றங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது சில பேருக்கு. அவர்களுடைய திருமணத்தாலேயோ அல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது அவர்கள் ஒரு இன்னொருத்துக்கு மைக்ரேட் பண்ணதாலேயோ, இப்போ வெளிநாடு போனவர்களுக்கெல்லாம் தே ஹேவ் டு சேஞ்ச். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் மாற வேணும், இல்லாட்டி வாழ முடியாது. என்னது போட்டியான ஒரு பொருளாதார போட்டி,
சமூக போட்டிகள் உள்ள ஒரு காலகட்டத்தில் இருக்கிறபடினால அது உலகத்தோடு ஒத்து போகணும். அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நாங்கள் சடுதியான மாற்றங்களுக்கு போன மாட்டாங்க. உணவு பழக்க வழக்கம், உடை பழக்க வழக்கம், எங்களுடைய வாழ்க்கை முறையில் தேவையில்லாத பல நோய்களை நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அனுபவிக்காத சில நோய்களை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அதை நாங்கள் அனுபவ வேண்டிய கட்டங்கள் வரும். அந்த நிலையில் நாங்கள் சத்து சிகிச்சையை போட்டு வரலாம். மற்றது ஒரு உடல் பருமனானாலையும் உடல் மெலிந்த ஒருவரையும் பார்க்கும்போது சர்ஜன்ஸுக்கு மெல்லிய ஒரு உடல் உள்ள ஒருவருடைய ஒரு சர்ஜரியை செய்கிறதுக்கு பிரச்சனை குறைவாக இருக்கும். உடல் பருமனானாலும் பார்க்க. ஆனால் அப்படின்னா நீங்கள் உடல் பருமனை நீங்கள் அளவாக வைத்துக்கொண்டு அந்த BMI என்கின்ற விஷயம் உடற்திணிவு சுட்டனுக்கு உள்ளே வச்சுருப்பீங்கன்னா சர்ஜிக்கல் பிரச்சனை வராது. அப்படி வந்தாலும் சர்ஜரி அதுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். மருந்து மயக்க மருந்து அனஸ்தீசியா கொடுப்பவர்களும் சந்தோஷமாக இருக்கும். அவர்களும் அந்த பிரச்சனை இல்லாமல் மயக்க மருந்து கொடுத்து அவர்களை மயக்கத்தில் தெளிவிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு உடல் பருமனான ஆளுக்கு சர்ஜிக்கல் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். சர்ஜரி செய்ய சர்ஜனுக்கு பயங்கர ரிஸ்க்காக இருக்கும். அது சர்ஜரி செய்து வெளியில் கொண்டு வரும் பிரச்சனை எதிர்நோக்கலாம். அனஸ்தீசியா கொடுக்குறவர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். அந்த மயக்க மருந்து கொடுப்பவர்களும் அந்த உடற்பருமனாளர்களுக்கு அதை கொடுத்தவரை வழியில் கொண்டு வரதுக்கு லங்ஸை ஒர்க் பண்ணது கஷ்டப்படுவோம். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு விளங்குது உணவு பழக்க வழக்கம், உடலை பருமனை பேணுகிறது, தீய பழக்கங்களை ஒழிக்கிறது, மற்றது இயற்கையோடு சேர்ந்து வாழ பழகணும். இதால் பல பிரச்சனைகளால் 100% நாங்கள் இதையும் தவிர்க்க முடியாது. அது ஐடியல் லைஃப். அது எங்களுடைய ஒரு கற்பனையில் இருக்கலாம் ஒழிய நாங்கள் இயலுமானதை செய்து ஒரு 50% நாங்கள் சுகமாக இருப்போம் இருந்தால் மற்ற 50% நாங்கள் ஃபேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுதான் எங்களுடைய பாலிசியாக இருக்கும். மற்றது இப்படி வாழ பழக வேணும். நீங்கள் அதுக்கு ஸ்டெப் எடுத்து அதை ப்ராக்டிக்கலாக செய்யணும். நான் சொல்கிறத கேட்டு அது நல்லா தான் இருக்குன்னு கேட்டுட்டு போய் பிரயோசனம் இல்லை. அப்படி வாழ்ந்து பார்த்தீங்க ஒரு கிழமை அப்படி வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய சுகத்தை நீங்கள் தொடர்ந்து எடுப்பதற்கு நீங்கள் உங்களோட வாழ்நாள் முழுவதும் அப்படி வாழ்வீங்கள். இயற்கையோட மரநிலைகளில் நடக்கிறது, சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுறது, மற்றது உணவு பழக்கத்தை சீர்படுத்துறது, தீய பழக்கங்களை இருந்து விடுபடுறது, இது முக்கியமான உடற்பயிற்சி. இவ்வளவும் உங்களுக்கு சாதாரணமாக விபத்து அல்லாத முறையில் வரக்கூடிய சத்து சிகிச்சை பிரச்சனைகளை குறைக்கும். அப்படி வந்தாலும் அந்த செய்கிற சத்து சிகிச்சையிலேருந்து காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு குணப்படுறதுக்கு நல்லா இருக்குமென்னு நினச்சி இதை ஒரு 2வது அட்வைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நல்ல நாளில். நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர், நாங்கள் நாளாந்த வாழ்விலே செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் பாரிய அளவிலே ஆரோக்கியமான வாழ்விற்கு பங்களிப்பு செய்கின்ற விடயங்களாக மாறுகின்றன. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பொது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். டாக்டர், எங்களுடைய வாழ்விலே ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையான பல விடயங்களை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சமூகத்திலே பரவலாக இருக்கின்ற ஒரு நோய் தொற்று தான் நீரிழிவாக இருக்கின்றது. இந்த நீரிழிவு நோயாளர்கள் பலரிடத்தில் இருக்கின்ற மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது என்னவென்றால், ஒரு புண் அவர்களிடத்தில் ஏற்படுகின்ற போது கூட அது மாறுவதற்கு பல நீண்ட காலம் எடுக்கின்றது. அதேபோல் அதனுடைய உச்சகட்டத்தில் அவய இழப்புகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நீரிழிவு என்பது சில சமயங்களில் நாங்கள் கரிசனையோடு செயற்படுகின்ற போது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகத்தான் இருக்கின்றது. எனவே நீரிழிவு நோயாளர்கள் எத்தகைய முன்னாயத்தங்களை செய்ய முடியும் இந்த அவய இழப்புகள் இது மாதிரியான பாதகங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு? நீரிழிவு நோயாளர்களில் இந்த கால்கள் ஏற்படக்கூடிய புண்களால் வரக்கூடிய அவய இழப்புகளை நான் பார்த்தா அந்த பேஷண்ட்ஸை நான் யோசித்து பார்த்தா அவர்கள் எப்படி தடுத்திருக்கலாம்னா, முதலாவது விஷயம் அந்த நீரிழிவு என்று தெரிஞ்ச நாட்கள்லேருந்து அந்த நீரிழிவு நோயை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியமான விஷயம். அவருடைய ஃபிசிஷியன் அட்வைஸ் படி அந்த குறிப்பிட்ட கால அளவில் அவர்களுடைய அந்த பிளட் டெஸ்ட் செய்து நீரிழிவு அந்த அது இன்சுலினாக இருக்கட்டுக்கும் அதுக்குரிய மாத்திரைகளாக இருக்கட்டுக்கும் அது உணவு முறை, முக்கியமாக உணவும் உடற்பயிற்சியும் அதுகள் அந்த கண்ட்ரோலோடு அவர்கள் அதை கண்ட்ரோலாக வச்சுருங்கன்னா அவர்களுக்கு நீரிழிவு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதுக்கு உதாரணம்னு சொல்லப்போனால் நான் அதை பேர் சொல்லி இதில் ஒரு பிரச்சனை இல்லை. பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமின் கேப்டனாக இருந்தவர் இப்போ அட்வைஸராக இருக்கிறார் வாசிம் அக்ரம். இன்சுலின் போடுற அதை பெருமையாக சொல்லியிருக்கிறார். ஒரு பேட்டியில் நான் பார்த்துக்கிறேன். இது அவரும் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக் மெலைட்டஸ் பேஷண்ட். இன்றைக்கும் அவர் நினைக்கிறேன் கிரிக்கெட் ரிட்டையர் பண்ண பிறகும் கிரிக்கெட் கோச்சராக இருந்து ஹெல்த்தியாக பார்த்தா நாங்கள் அவர் நீரிழிவு நோயாளின்னு சொல்லலாம். இதே மாதிரி பல கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா டீமில் இருக்கணும்,
இதில் அவர் சொல்லியிருக்கிறவர் இந்த பேட்டியில். மற்ற 2-3 பேர் ஈவன் கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தவர். இந்தியன் டீமில் கேன்சரோட கூட அது ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ விளையாடி கொண்டிருக்கணும். அது அப்போ இதெல்லாம் என்ன விளங்குதுன்னா, நீங்கள் நீரிழிவுன்னொடனே நாங்கள் என்ன செய்கிறது, அப்படியே நான் அடுத்த விஷயம் தான் உள மருத்துவத்தை பற்றி எங்களோட உள்ள ஆரோக்கியம். டிப்ரெஷனுக்கு போய் அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணி எனக்கு டயபெட்டிக் நீ எனக்கு எல்லாம் வந்துடும். அது அந்த நெகட்டிவ் தாட்ஸாலேயே உங்களோட டயபெட்டிக் கூடி கொண்டு போகும். அது உங்களோட டயபெட்டிக்கை நீங்கள் கொண்டு பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மல் பர்சனாகவே இருக்கலாம். நீங்கள் டயபெட்டிக்கை உங்களோட ஃபிசிஷியன், நீங்கள் சர்ஜன்ட்டை வர தேவையில்லை. நீங்கள் உண்மையாக என்னை பொறுத்தவரை எனக்கு பேஷண்ட் குறைய வேணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பேஷண்ட் தேவையில்லை. நாங்கள் ஒரு டாக்டர்ஸ் இந்த வேலை இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் நான் ஹாப்பியாக தான் யோசிப்பேன். அதை இந்த நாட்டில் நான் பெருமைப்படுவோம். டயபெட்டிக் எங்களுக்கு இப்போ வேலை குறைஞ்சிது, பேஷண்ட்ஸ் இல்லை, இவனைக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி அனுப்பினாங்கன்னா கொஞ்சம் டாக்டர்ஸை நீ வேற வேணாம், எங்களுக்கு வேலை பேஷண்ட்ஸ் குறைஞ்சிட்டேன்னு சொல்லி கவர்மெண்ட் நிப்பாட்டுமே இருந்தால் இப்போ 65 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். வேண்டாம் அவ்வளோது வேலை கூடுது போல இருக்குது. அப்போ எங்களோட பேஷண்ட்ஸ் அவ்வளோ நீங்கள் வைக்கான பிரச்சனைகள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும். இது மக்கள்லாம் தங்கியிருக்கு. நீங்கள் நோயாளியாக வராமல் உங்களை பாதுகாக்கத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் டயபெட்டிக்கை முதலாவது கண்ட்ரோல் பண்ணால் அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனை தவிர்க்கலாம். 2வது டயபெட்டிக்னு செஞ்சால் உங்களுக்கு காலில் விரைப்பு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய பாதனைகளை போட வேணும். தேவையில்லாத போய் அதுக்குரிய வேலைகளை செய்யப்படாது. நிறைய பேர் தனக்கு டயபெட்டிக் இருக்குது, காலில் உணர்ச்சி இல்லைன்னாலும் அதுக்குரிய சரியான பாதனைகள் அந்த பூட் அதில் இல்லாமல் போய் சில அவங்களோட வீடுகளை துப்புரவாக்குறது, அங்கே காணி பார்க்க போனேன் டாக்டர். இது நான் வளமையாக பார்த்து பிரச்சனை. நாங்கள் ஜெஃப்னாக போய் எங்களோட ஊரில் காணியை துப்புரவாக்க போய் அங்கே ஆக்களை பிடிச்சி விட்டுட்டு இப்போ இது வேறும் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த ஒர்க் பண்ண இதில் அது இளம் வயதில் சரிக்கலாம். ஆனால் வயது போன இடத்துல போய் செய்ய கண்ணும் வடிவாக தெரியாது, கட்ராக்ட் இருக்கும், ஆணிகள் குத்தலாம், அது குத்தினா உணர்ச்சி தெரியாது, ப்ளீட் பண்ணும், இன்ஃபெக்ட் ஆகும், எல்லாம் வேணும். அதை நெக்லெக்ட் பண்ணி பொடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கால் எடுக்க வேண்டிய கடுத்து தான் வரையும். அப்போ அது நீங்கள் டயபெட்டிக் செஞ்சால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் நீங்கள் போகக்கூடாது. வேறு காலில் உணர்ச்சி இல்லைன்னு சொன்னால் அதுக்குரிய பாதனைகளே அணிய வேணும். மற்றது எப்போவும் இரவில் உங்களை பாதங்களை ஒரு மிரரில் பார்க்க வேணும். அல்லது வேறொரு ஆளை கொண்டுச்சு, உங்களோட சன்னோ அல்லது ஒய்ஃபோ அல்லது வேறு உங்களோட ஒரு உறவினர் கொண்டுச்சு அடிப்பாதத்தை பார்க்கலாம், செக் பண்ணலாம். வடிவாக கழுவி அந்த பாதங்களை என்ன டச் பண்ணுற 2 விஷயம் பாதங்கள் தான். டயபெட்டிக் ஆக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் பாதங்கள்லேருந்து தான் வரலாம் கூடுதலாக. அப்போ இரவில் படுக்கும்போது நீங்கள் கட்டாயமாக டயபெட்டிஸ் பேஷண்ட் அந்த உங்களோட பாதங்களை கழுவி, மெட்டாக்கள் இல்லைனாலும் ஒரு மிரரை பிடிச்சாவது அடிப்பாக்கங்களில் ஏதாவது உங்களை புண்ணு இருக்கா, ஏதாவது குத்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரியாது, உணர்ச்சி இருக்கா. அப்போ அது இன்னொரு விஷயம் பாதுகாக்கலாம், உங்களோட வரக்கூடிய ஊண்டதில் பாதுகாக்கலாம். மற்ற ஆரம்பத்திலேயே ஏதாவது பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்தால் உடனடியாக மருந்தல் எடுத்து அதை உதாசீனம் செய்யாமல் அட்மிட் பண்ணி ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸோ அல்லது உங்களோட டாக்டர்ஸின் அட்வைஸும் படி என்ன வேணும், அதை நீங்களாக ட்ரீட் பண்ண போகக்கூடாது. இன்னொரு பிரச்சனை தான், கொஞ்சம் நாளைக்கு பிறகு டேப்லெட் எல்லாம் எடுத்து நல்ல கண்ட்ரோலாக இருந்தோடனே இவர் யோசிக்கிறது இப்போ என்ன கண்ட்ரோல் நான் இனி தேவையில்லை என்று ஒன்றில் உணவு பழக்கவழக்கங்களை சீனி அதில் சுகர் அதில் சேர்த்துக்கொள்வது, அல்லது எடுக்கிற டேப்லெட்டை குறைக்கிறது, இல்லை காலவை பின்னர் எடுக்க வேண்டிய டேப்லெட்டை காலவில் மட்டும் எடுக்கிறது, அப்படியெல்லாம் வந்து சொல்லுவேன். நம்ம எனக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுக்கிற கன பேர் நீங்கள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்த பிள்ளைகள். அப்போ இதுகளை செய்யாமல் இருக்க வேணும். அப்போ நீரிழிவு நோய் அது நோய் அல்ல. நீரிழிவு என்கின்றது உடலில் இருக்க வேண்டிய வெள்ளத்தின் அளவில் சுகரின் லெவலும் கூட இருக்கிறது தான் நீரிழிவு கண்டிஷன். அது ஒரு கண்டிஷன். அப்படி இருக்கும்போது பல நோய்கள் பிரச்சனைகளை உருவாக்கலாம். அப்போ நீங்கள் அந்த வெள்ளத்தின் அளவு, அதாவது பிளட் சுகரின் லெவலை அந்த லெவலுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு உணவு பழக்க வழக்கமோ மாத்திரைகளோ இன்சுலினோ போட்டு கண்ட்ரோலில் வச்சுருந்தால் நீங்களும் ஒரு நோமல் ஆள் தான். நீங்கள் இப்போ நீரிழிவு நோயாளின்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கள் இருக்கலாம். அப்போ இது இன்றைய நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் புண்கள் வந்த அப்புறம் அதை எப்படி ட்ரீட் பண்ணணுன்னு சொல்லல, வராமல் பாதுகாக்கிறது நீங்கள் உங்கள் நீரிழிவை கண்ட்ரோலில் வச்சுருங்கோ, டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ்கள் செய்து கொள்ளுங்க. மற்றது பாதங்கள் உங்களுக்கு உணர்ச்சி குறைவாக, தொடுகை குறைவாக இருக்குமா இருந்தால், அதாவது நம்னஸ் மாதிரி இருக்குமா இருந்தால் அதுக்குரிய பாதனைகள் போட வேணும். ஒவ்வொரு நாளும் இரவில் உங்களை பாதங்களை கழுவி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். ஏதாவது ஊண்டு ஏற்பட்டிருக்கா, ஏதாவது காயங்கள் இருக்கான்னு பார்த்து அதுக்குரிய சரியான உடனடி நிவாரணம் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனைகள் கால இலக்கம் தேவையில்லை, விரல் கலட்டவும் தேவையில்லை, உயிராபத்தும் பெறாது. நீங்கள் கண்ட்ரோலாக இருக்க வேணும். நீரிழிவை கண்ட்ரோலாக வச்சுருந்தால் பல பிரச்சனைலேருந்து
எல்லா சர்ஜிக்கல் பிரச்சனை நீங்கள் சர்ஜன் ஹாஸ்பிட்டல் வரவே தேவையில்லை. உங்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய டாக்டர் இன்றைய நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற பலர் இழைக்கின்ற ஒரு தவறாகத்தான் நீங்கள் இவை அனைத்தையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். எனவே இவற்றையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த தருணம் உங்களுக்கு ஒரு வழியமைத்து கொடுத்திருக்கின்றது. எனவே நமக்கு இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை விடுத்து நாங்கள் செய்கின்ற முன்னாயத்தங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஆரோக்கிய வாழ்விற்கு கை கொடுக்கும். தொடர்ச்சியாக நீங்களும் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட விடயம் தான் டாக்டர், ஆரோக்கியம் என்பது வெறுமனே உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, உள ஆரோக்கியமும் இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இரண்டும் சரியாக இருக்கின்ற போதுதான் அது முழுமையான ஆரோக்கியமாக பெயர் பெறுகின்றது. எனவே உள ஆரோக்கியம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் டாக்டர்? உள ஆரோக்கியம் அது வெளியே தெரியாத விஷயம், ஆனால் அது சூக்ஷ்மமானது. கடவுளை பற்றி கதைப்போம் தானே, கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டு இல்லை, ஆனால் அப்படி ஒரு சக்தி இருக்குன்றதை நாங்கள் உணரக்கூடிய இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற உள்ளத்தின் தாக்கம், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ண அலைகள் எங்களோட அதிண்ட வெளிப்பாடு தான் இந்த நோய்களாக வருதுன்னு நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா சில பாரதூரமான நாங்களே யோசிச்சிருப்போம், இந்த பேஷண்ட் தப்பு இல்லாது ட்ரை பண்ணி பார்ப்போம், ஆனால் பேஷண்ட் ரிலேஷன் கூட கதைச்சிருப்போம் வெளியே. ஆனால் அந்த பேஷண்ட்டை வில் பவரும் பேஷண்ட்டை பாசிட்டிவ் திங்கிங்கும் அவர்கிட்ட ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லலாம். சில பேர் அதை இறை வழிபாடுன்னு சொல்லலாம். அது இறை வழிபாடுன்றதும் அது அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக கூட்டுது. இறைவன் இருக்கிறாரா இல்லையாண்ட ஆர்கியூமெண்ட் எனக்கு தேவையில்லை, அது இருக்கண்டா இருக்குது, இல்லையாண்டா இல்லை. அதே நேரத்தில் அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆள் இருக்கண்ணைச்சு கும்பிடைக்க அவருக்கு இருக்கும். மற்ற அவர் அப்படி எனக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறார், எனக்கு கடவுள்ன்ற ஆசை இருக்குது, நான் இதுக்கால வெளியே வரேன்ற ஒரு நம்பிக்கை வந்தோடனே அந்த உள்ளம் ஸ்ட்ராங்காக வில் பவராக கான்ஃபிடென்ட்டாக இருக்க உடலில் இருக்கக்கூடிய பல உபாதைகள் நாங்கள் பார்த்துக்கொண்டுக்கே இருந்துருக்கு. அது இது மஜிக் மாதிரி இருக்கும், ஆனால் நடந்திருக்குது. ஆனபடினால் உங்களோட உள்ளத்தை நீங்கள் முதல் தெளிவாக வச்சுருக்க வேணும். சிந்தனை ஓட்டங்களை அதான் தனியே இருக்க சிந்தனை ஓட்டங்களை நீங்கள் நல்ல சிந்தனைகளாக யோசிக்க வேணும். நீங்கள் தனிமையில் இருக்க நல்ல சிந்தனைகள் இருக்க வேணும். பலரோடு கேட்க நீங்கள் அமைதியாக இருக்க வேணும். பலரோடு இருக்க நீங்கள் கணக்காக கதைக்க தேவையில்லை. ஆக்க சொல்கிறத கேட்டு வாங்கி கொள்ளணும். நீங்கள் ஒவ்வொரு சொல்கிற வேர்டும் யோசித்து ஒதுக்க வேணும். தனிமையில் இருக்க நல்ல சிந்தனை ஓட்டங்களை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ண வேணும். ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி நாங்கள் வெற்றி கொள்ளாமன்ற முறையில் திங்க் பண்ண வேணும். அதை பார்த்து பயப்படுறதோ அதை பார்த்து டிப்ரெஷனை போகிறதோ அந்த இதுகள் இல்லாமல், ஈவன் இந்த COVID-19 2020 ஏற்பட்டது, 2021 ஒரு இதோடு இப்போ இன்னும் வேறே வந்திருக்கு, இப்போ ஏதோ தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வேரியன்ட் வந்திருக்கு, இப்படியே போப்போன்னு வச்சு கொஞ்சம் அவசியம். இப்போ நீங்கள் விளங்கி கொள்ள வேணும், 2 இயர்ஸ் வந்துட்டோம் நாங்கள் கரவேர் இன்ஃபெக்டாக நாங்களும் இருப்பினோம். அது மரணம் அடைய வேண்டியாக அந்த ஆண்டில் கொரோனா வராட்டிலும் அடையத்தான் வேணும். அது இப்போ 2019-18 ஒரு இறக்க இல்லை, எல்லோரும் இறக்க வேண்டியாக இருந்ததான். ஆக்சிடென்ட் இறந்து இருப்பினோம், கேன்சரில் சேர்த்து மரணங்கள் பிறப்பில் இருந்தால் மரணங்களும் இருந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த வருஷமாக நீ இப்படியே தொடரப்போன்ற ஒரு முதல் நாளில் நாங்கள் யோசிக்கக்கூடாது பிரச்சனை. இன்றைக்கு நீங்கள் முடிவெடுக்கணும், அதில் இருந்துட்டு போகட்டும். இப்படி எத்தனை நோய்கள் வந்தது, HIV இன்ஃபெக்ஷன் வந்தது, மீசில்ஸ் வந்தது ஆரம்ப காலத்தில், போக்ஸ் வைரஸ் இருந்தது, எல்லாம் ஃபேஸ் பண்ணது. இப்போ இந்த நவீன யுகத்தில் நாங்கள் ஆரோக்கியம் பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறோம். we have to live with இந்த COVID-19 பற்றி, அதன் வேரியன்ஸை பற்றி நீங்கள் அதோடு நாங்கள் வாழ பழக வேணும். வேக்சினேஷனை போட வேணும். சுகாதார அறிவுரைகளும் உங்களோட பர்சனல் நான் சொன்ன ஆரோக்கியமான உணவு பழக்கங்களோட வாழ பழகினீங்கன்னா நீங்கள் உங்களோட வில் பவர், அதாவது மன ஒருமைப்பாடும் மனதில் இருக்க வலிமை, மன வலிமை வேணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் ஒரு கான்சன்ட்ரேஷன். நீங்கள் அதை ஒரு விஷயத்தை எடுத்து உங்களோட பயணத்தை நீங்கள் நிறுத்த வேண்டாம். எதையும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு திங்க் பண்ணுவீங்களா இருந்தால் அது மிக பல வெற்றிகளை தரும். அது இந்த நோய்களுக்கும் உண்மை. நான் பல நோயாளிகள் இன்வால்வ் இருக்கிறாக்களை பார்க்க நான் பார்த்தது அவருடைய மன வலிமையில் பொறுத்தான் எங்களுடைய சர்ஜரியும் சக்ஸஸாக வருது. நான் எவ்வளவு தான் நல்ல மருந்தை கொடுத்து நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கனகாலம் போட்டில் வச்சுருந்து சர்ஜரிஸை கவனமாக செய்து எல்லாம் வெளியில் கொண்டு வந்தாலும் மனதில் அவர்கள் ஒரு மன தளர்ச்சி, டிப்ரெஷன் அப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் திரும்பி வாரதையும் அந்த சர்ஜரியால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் வாரதையும் பார்த்துருக்குறோம். இதுக்கு விளக்கம் நான் நினைக்கிறேன், என்னுடைய மனதின் எண்ண அலைகள் பல விதையில் அது ஃபிசிக்கலாக
பரிணமிக்கின்றது, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுது. இதால் தான் WHO அவங்க சும்மா சொல்ல மாட்டணும். ஒரு 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 விஷயத்தை ஒரு டெஃபினிஷன் போடே அது உலக சுகாதார நிறுவனம் உடல் உள்ள சமூக மேம்பாடுன்னு சொல்லியிருக்க அந்த உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாட்டிருக்கு. அது எங்களோட ஸ்டடீஸில் நாங்கள் அதை சைக்காலஜி பெருசாக யோசிக்கிறது இல்லை. சைக்காலஜி, சைக்காட்ரிக், அந்த ஒரு சைக்கிக் காம்போனன்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த உள்ளத்தை நீங்கள் பாதுகாக்க வச்சுருக்க வேணும். நல்ல எண்ணங்கள், நல்ல நோக்கங்கள், நல்ல முயற்சி, உங்கள் ஆரோக்கியமான சிந்தனையோடு இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் வரக்கூடிய அது வீதி விபத்தாக இருக்கட்டுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வழியில் வரலாம். உள்ள ஆரோக்கியம் உளம் அது உங்களெலாம் தாங்க இருக்குது. மெடிடேஷன் அது உங்களோட ரிலீஜியஸ் ஆன்மீக பயணமாக இருக்கலாம். அது எந்த ரிலிஜனாக இருந்தாலும் அது நல்ல வழி தான் போகுது. ரிலிஜனை சரியான படிச்சிங்கன்னா பிள்ளையாக வழிநடத்தலுக்கு போயிட வேண்டாம். மதம் என்கின்ற சொற்க போகாமல் ஸ்பிரிச்சுவலிசம், ஆன்மீகம் என்கின்ற ஒரு இதோட அது கட்டாயம் எங்களோட ஆரோக்கியத்துக்கும் நாங்கள் நினைக்கிற மெடிசின், வெஸ்டர்ன் மெடிசின் அதெண்டா இது ஸ்பிரிச்சுவலிசம் வேறு உண்டு. தயவு செய்து அப்படி ரெண்டாக யோசிக்க வேணாம். எல்லாம் இணைஞ்சு ஒண்டா பார்க்க வேணும். அது எல்லாம் ஒன்று இணைஞ்சது தான். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகமாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவலிசம், உங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல ஆரோக்கியமாக சிந்தனை ஓட்டங்கள், மற்றொரு உதவி செய்கிறார்கள் இருந்தால் உங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இது தேர் ஆர் நோ டூ திங்ஸ். அப்படி ரெண்டாக பார்க்க வேணும். ரெண்டையும் ஒன்று வாழ்க்கைக்குள்ள ஆரோக்கியமாக ஸ்பிரிச்சுவல், உங்களுடைய மன அமைதி எல்லாத்தையும் ஒன்றா யோசிக்கப்பட வேணும். அதில் மெடிடேஷன், இந்த பிராணாயாமம், இந்த யோகா இருக்குது. எங்களுடைய ஆண்டோர்கள் முறைகள் இருக்குது. அது ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லுவோம். அதெல்லாம் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதெல்லாம் அதில் ஒரு பிழையும் இல்லை. அதெல்லாம் செய்து உங்களோட மனத்தின் ஆரோக்கியத்தையும் பேணுவீர்களாக இருந்தால் அது கட்டாயம் எங்களை உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம். அது பேரில் நான் பார்த்துருக்கிறேன் பர்சனலாக. நீங்களும் பேர் கவனிச்சிருப்பீங்க. அதை ஒரு நாளும் நெகட்டிவான திங்கிங்ஸ், ஒரு விஷயத்தை எடுக்க ஒரு தடுக்கிற மாதிரியான விஷயங்கள், ஒரு பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை கூட ஊக்குவிக்க நீங்கள் நல்ல முறையில் ஊக்குவிக்க வேணும். அவர்களை வழிப்படுத்தலாம், ஆனால் தடுக்கக்கூடாது. அவர்களை திசையை இப்படி திருப்பி மாற்றி விடலாம். அவங்க பிள்ளைகளை சொல்லணும்னா எடுத்தோன்னே அதுக்கு ஒரு தடுப்பு சொல்லக்கூடாது. அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இப்படி போனால் பிரச்சனை எல்லாம் இப்படி போங்கன்னு சொல்லி அதை வழிப்படுத்தி விடுங்க. ஒரு பாதைகளை மாற்றி விடுங்க. எப்படி ஆறு இந்த பள்ளமானதுகளை தெளிவாக இப்போ கடலில் அடையுதோ அதே மாதிரி உங்களோட ஒருத்தர் நிப்பாட்டக்கூடாது. ஒரு போகிற போக்கில் நிப்பாட்டக்கூடாது. அந்த எண்ணங்களை நாங்கள் வழிப்படுத்துங்கோ, ஆனால் தடுத்து நிறுத்தக்கூடாது. தடுத்து நிறுத்தினா அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக, டிப்ரெஷன் அல்லது ஒரு ஆங்ஸைட்டியை உண்டாக்கி அது நீங்கள் ஒரு மனநோயாளியாக மாற்றிவிடும். அப்படினால மன ஆரோக்கியம் உளம் நல்ல மாதிரி இருந்தால் ஈவன் எங்களுடைய சத்து சிகிச்சையில் கூட நான் அதை பார்த்துருக்கிறேன். நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வரும். அப்படியே நீங்கள் இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கோ, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்கோ. அது ஆன்மீக உங்களுடைய சமய ஆன்மீக முறைப்படி உங்களோட ஆன்மீகத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. அது எல்லா ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். எனவே நேர்மறையான எண்ணங்கள் என்பது ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இறுதியில் நீங்கள் குறிப்பிட்ட பல விடயங்கள் டாக்டர், புத்தாண்டை புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற நம் அனைவருக்குமே ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையான ஒரு உற்சாகத்தை தந்திருக்கும். எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும், அதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கான உற்சாகத்தை தந்திருந்தது. பல்வேறு விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். நாளாந்த வாழ்வில் நாங்கள் எங்களுடைய சிறு சிறு விடயங்களில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள், முன்னாயத்தங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு எவ்வாறெல்லாம் வழியமைக்கும் என்றெல்லாம் சொல்லியிருந்தீர்கள். பல்வேறு விடயங்களில் எங்களை தெளிவுபடுத்தியமைக்கு மிக்க நன்றி டாக்டர். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய முன்னாயத்தங்கள், பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்கின்ற பல விடயங்களை பகிர்ந்திருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பொது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் வருகின்ற ஆரோக்கியம் நிகழ்ச்சிகளில் பல்வேறு பயனுள்ள விடயங்களோடு சந்திக்கும் வரை இன்று விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.